அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன் எடுத்துக்கிட்டா நெறைய பொருள் இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு புடிச்சு தான் வாங்கியிருப்போம். இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவே புடிச்சமான, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, சில ப்ராடக்ட்ட நம்ம யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரியும். அதுவும் நம்ம கிச்சன் மினிமலிஸ்ட்டான ஒரு கிச்சன். எல்லா பொருளையும் தேவையில்லாதத டீக்ளட்டரிங் பண்ணி, தேவையுள்ளத மட்டும் வச்சிருக்கனால, அந்த தேவை உள்ளதுலயும் ரொம்ப பெஸ்ட்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிறாம லாஸ்ட் வர பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த அஞ்சர பெட்டிய பத்தி நம்ம பார்க்கலாம். 2 அஞ்சர பாக்ஸ் வந்து இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சின்ன பாட்டில், கண்ணாடி பாட்டில்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா என்னோட செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் வந்து மிச்சமாச்சு. ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கும், இதே மாரி அஞ்சர பெட்டிய கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சுட்டு ஒவ்வொன்னா போட்டு சமைக்கிறதுக்கும் நெறைய டைம் சேவிங்காவே இருக்கு. இது ரெகுலரா யூஸ் பண்ற கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸு. இது வந்து கொஞ்சம் உள்ளங்கை சைஸ் வந்து சிறுசா தான் இருக்கும். இப்ப நம்ம பார்த்துருக்க இந்த கிளாஸ் மூடி இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸு. இதில வந்து நம்ம ரேரா எடுக்கக்கூடிய மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாரி மசாலாக்கள்லாம் போட்டு வச்சலான்னு கொஞ்சம் பெரிய சைஸா வாங்குனேன். எனக்கு அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் பெருசா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸா வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குன்னு தோணுன பின்னாடி இந்த பெரிய சைஸ் நான் வந்து சூஸ் பண்ணேன். நீங்க வாங்குறதா இருந்தா இந்த பெரிய சைஸே கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு. நல்ல குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. மீஷோ அல்லது ஃப்ளிப்கார்ட்ல தான் நான் வாங்கியிருப்பேன். எதில வாங்கினேன்னு சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் நான் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்டா தான் நான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அதிகமான ரேட் இருக்காது. பார்த்தீங்கன்னா 300க்குள்ள தான் இந்த பெரிய பாக்ஸு. அந்த சின்ன பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 300க்குள்ள தான் இருக்கும். இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் வச்சும் கொஞ்சம் 2, 3 பாக்ஸு ஃப்ரீயா இருந்தனால கொஞ்சம் கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த மிளகு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் கூட நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மட்டும் காலியா இருக்கு. அது ஏலக்காய் வாங்கணும்னு போட்டு வைக்கிறதுக்காக அது காலியா இருக்கு. முன்னாடி எடுத்த வீடியோ இது. இதில நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனுக்கு கவுண்டர் டாப்லேயே நெறைய பேர் இந்த முக்கியமா எடுக்கக்கூடிய டீ தூள், காஃபி தூள், சுகர், அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு, புளி இதெல்லாம் வந்து நம்ம கவுண்டர் டாப்ல வச்சு பார்த்துருப்போம். ஆயில் கேன்லாம். எனக்கு கவுண்டர் டாப் சிறுசா இருக்கு. இருந்தாலுமே பெருசா இருந்தாலுமே அதில வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப கிளட்டரா இருக்கிற மாரி தெரிஞ்சுன்னு 2 செல்ஃபு மாட்டியிருக்கேன். இந்த இதில வச்சிருக்க பாட்டில பத்திலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த 2 செல்ஃப பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 2 செல்ஃப் இருக்கிற இந்த ஸ்டீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே முக்கியமா எடுக்கிற பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனா செல்ஃப் பத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. அதுக்கு பக்கத்தில இந்த ஆயில்லாம் வைக்கிற ட்ரேயும் பார்த்தீங்கன்னா, 300க்கு தான் வாங்கினேன் இந்த செல்ஃபுமே. இதில 2மே பார்த்தீங்கன்னா, ஆணில அடிச்சு தான் மாட்டியிருக்கிறேன். ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருக்கு. துருவும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு பிடிக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாவே இருக்கு. யாராவது கிச்சனுக்கு புதுசா வரவங்க என் கிச்சன பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த மளிகை ஜாமான்லாம் எங்கே வச்சிருக்க? பாத்திரத்தெல்லாம் எங்கே வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப்ல தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா தெரியிற மாரி இருக்கு. தெரியிறவங்க இந்த பாத்திரத்த வச்சு தான் இவ்வளோ சமைச்சியான்னு கூட ஆச்சரியமா கேட்பாங்க. ஆனா இதுவே எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. போதுமான அளவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஞ்சர பெட்டி பார்த்தோம் இல்லையா? அதுலேயும் முக்கால்வாசி சாமான் அடங்கிரும். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் எல்லாத்துலேயுமே சூப்பரா வந்து எல்லாமே வந்து மத்த சாமான்கள், அதாவது பருப்பு ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் எல்லாமே அடங்கிரும். இத பத்தி கிராசரி திங்ஸ எப்படி குறைவான பாட்டில்ல அரேஞ்ச் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன் பாருங்க. இந்த கண்டெய்னரோட மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டா இருக்கிறனால நல்லாவே தெரியும் உள்ள என்ன பொருள் இருக்குன்னு. மத்த ஸ்டீல் பாக்ஸுக்கும் இந்த கண்டெய்னருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து குவாலிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் கிராசரி வைக்கிறதுக்கு இந்த குவாலிட்டி போதும்னு சொல்லிட்டு விலை கம்மியா இருக்கிறதே நான் வாங்கிட்டேன். கிராசரி வைக்கிறதுக்கு இது போதும். இந்த குவாலிட்டி போதும். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டீல்ல கடாய் ஏதாவது வாங்குறோம்னா, ட்ரைப்ளே கடாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி நம்ம நல்ல குவாலிட்டியா வாங்கிரணும். கொஞ்சம் அமௌண்ட்டு கூட இருந்தாலுமே. ஆனா நம்ம கிராசரி வைக்கிறதுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அதனால லைட் வெயிட்டா இருந்தா கூட போதும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய 3 ட்ரம்மு.
கிச்சனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அடுப்பு மேடைக்கு கீழே இந்த 3 இது வச்சுருக்கேன். ஒண்ணு மளிகை ஜாமான் பெருசா இருக்குது இல்லையா? அதில மளிகை ஜாமான், இன்னொன்னு இதில ரேசன் அரிசி, இன்னொரு இதில நார்மல் சாப்பாடு வடிக்கிற அரிசி வச்சுருக்கேன். இது 3மே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பல்கா ஸ்டோர் பண்ணுறதுனால கிச்சனுக்கு கீழே வச்சுருக்கேன். நிறைய கிச்சன் செல்ஃபு கீழே முதல்ல பிளாஸ்டிக் பாட்டிலா வச்சுருந்தேன். இப்போ இது வைக்கவும் கொஞ்சம் நீட்டா இருக்குது. போதுமான அளவு ரொம்பவே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1600க்கு நான் வாங்கினேன். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் கேனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஆயில் கேனை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கும்போது இந்த மூடி வந்து நிறைய பேர் உடஞ்சிற மாதிரி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்துச்சு. இது வரைக்குமே நான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லீக்கேஜெல்லாம் ஆகாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. முன்னாடி நான் எல்லோரும் மாதிரி அந்த கிளாஸ் பாட்டில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, லீக்கேஜ்லாம் ஆகாமல். இருந்தாலும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். நல்ல வாய் பகுதி வந்து நல்ல அகலமாக இருக்குது. 1 லிட்டர் வரைக்கும் ஆயில் பிடிக்கும். இதோட ரேட் மட்டும்தான் கொஞ்சம் கூட, ரூ. 700 அப்படி போட்டிருந்துச்சு 2 கண்டெய்னருமே. ஆனால் ஒர்த்து தான் நம்ம ப்ரைஸுக்கு. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப வந்து கனமான ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி 2 கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். 2மே 1 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு இதில் நல்லெண்ணெயும் இன்னொரு இதில் கடலெண்ணெயும் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் இதில் ஒரு பாட்டிலை வந்து குறைச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கடலெண்ணெய் வாங்கினா நல்லெண்ணெய் வாங்குறதில்ல, நல்லெண்ணெய் வாங்கினா கடலெண்ணெய் வாங்குறதில்ல. ஒரு மாதம் கடலெண்ணெய், ஒரு மாதம் நல்லெண்ணெய் மாற்றி மாற்றி வாங்குறதுனால 2ல் ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு பாட்டில் வந்து நான் குறைச்சிக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் இதை வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூடியை செக் பண்ணிக்கோங்க. மூடி வந்து கண்டிப்பாக உடஞ்சிருந்தாலோ லூஸாக இருந்தாலோ நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆயில் கேன் இருக்குது. அதுவும் 1 லிட்டர் கேன் தான். இந்த 1 லிட்டர் கேனு பெரிய பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் பழசு நான் முன்னாடி வாங்கினது. அதில் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ தான். இந்த 2 செல்ஃபில் பார்த்திங்கன்னா எப்போயும் எடுக்கிற டீ தூள், காஃபி தூள், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த 3 ஜாடியில் கல்லுப்பு, தூள் உப்பு, புளி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. கவுண்டர் டாப்பில் வைக்கிறத விட இந்த மாதிரி செவத்தில் மாட்டுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே கவுண்டர் டாப்புமே ஃப்ரீயாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிராண்டில் 2 பர்னர் கேஸ் அடுப்பு. எல்லா அடுப்பும் மாதிரி தான் சின்ன சின்ன ரிப்பேர் வந்துச்சு. அதாவது எரியிறதில்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணுன்னு அதுக்கப்புறம் பெருசாக ரிப்பேர் வரல. இருந்தாலும் இது ஏன் எனக்கு பிடிச்ச ப்ராடக்டில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே 2 பர்னர் இருக்கிறனால சின்ன சைஸாக இருக்குது. கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சமாகுது. எனக்கு இந்த பால் காய்ச்சிக்கே பார்த்திங்கன்னா 3 பர்னரில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் அடுப்பு வந்து நம்மளுக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு. இருந்தாலும் இந்த பர்னரை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சின்னதாக அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சப்போஸ் ரிப்பேர் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்கில் 1 ஹவரில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு 2மே நான் வந்து முடிச்சாகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பர்னர் வந்து எந்த ஒரு வகையிலையும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஏன்னா இது 2லேயுமே எனக்கு தாராளமாக சமைக்கிறதுக்கு பற்றுது. ஏன்னா ஒரு இண்டக்ஷன் அடுப்பும் நான் வச்சுருக்கிறேன். இந்த இண்டக்ஷன் அடுப்பு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல். இது வாங்கியுமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் இது இருக்கிறனால எனக்கு சிலிண்டருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மிச்சமாகுது. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பால் காய்ச்சும் போது, அதுக்கப்புறம் டீ போடும் போது, இந்த மாதிரி முட்டை அவிக்கிறதுக்கு, ஏதாவது ஹீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கேஸ் வந்து மிச்சமாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இண்டக்ஷன் அடுப்பில் நிறைய லோக்கல் பிராண்ட் இருக்குது. வாங்கும்போதே கொஞ்சம் பெஸ்ட்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டக்ஷன் அடுப்பு இருந்தால் வேலை ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜோடியாக் மிக்ஸி தான் இது. இதில் நிறைய அட்டாச்மெண்ட் வரும். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்டாச்மெண்ட்டோட தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற அட்டாச்மெண்ட்லாம் சும்மா தான் இருக்குது. இந்த மிக்ஸி ஜாரை பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். நான் வந்து கவுண்டர் டாப்லேயே தான் வந்து காய் கட் பண்ணுறது, சப்பாத்தி போடுறது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹாலில் ஏதாவது டிவி பார்த்துட்டே கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து ஹால்லேயே வந்து ஒரு டேபிளில் போட்டு கட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து விலை வந்து கொஞ்சம் கூட தான், ஆனால் ரொம்பவே வசதியாக இருக்குது. இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாலில் ஏதாவது வந்து டேபிளில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிவி பார்த்துட்டே ஒர்க் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. சப்பாத்தி போடவும் ரொம்ப வசதியாக இருக்குது.
வுட்டில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்டீலில் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது என்னைய கேட்டால். ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கவுண்டர் டாப்பில் வைக்கிறது தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி நார்மலாக இருக்கும் கட்டிங் போர்டு மாதிரியே ஸ்டீலில். அது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அந்த கிராக் மட்டும்தான் விழுகும். அதே மாதிரி இப்போ நம்ம வுட்டில் வாங்கினோம்னா அதில் கொஞ்ச நாளில் பூஞ்சைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கினோம்னா மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஃபுட்டில் கலக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற மாதிரி நம்ம கழுவி வச்சிடலாம். மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி தான். எனக்கு சப்பாத்தி போடுறதுக்கும் கட்டை இல்லை, அதே மாதிரி கட்டிங் போர்டுமே இல்லைன்றதுனால இந்த ஒன் டைம் 2க்குமே ஒரே பொருளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, உங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கட்டிங் மட்டும்னா நீங்கள் நார்மல் போர்டு இருக்கும் ஸ்டீல்லே, அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா ஸ்டீல் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இதை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சில குக்வேரை பற்றி நம்ம பார்த்துடலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த வருஷம் வாங்கின குக்வேரை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 4 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அகலமான கடாய். இது வந்து ட்ரைப்ளே கடாய். இது பார்த்திங்கன்னா இதில் பிரியாணி ஆக்கியிருக்கேன், கிரேவி, அதுக்கப்புறம் கறிக்குழம்பு, அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இதில் செஞ்சுருக்கிறேன். அடிப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரைப்ளேயில் வாங்கின கடாய். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பெரிய சைஸாகவே வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் பிரியாணி வைக்கும்போது கூட அடிப்பிடிக்கல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் ட்ரைப்ளேயில் கடாய் வாங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் அயர்ன் அதுக்கப்புறம் நார்மல் இரும்பு கடாயெல்லாம் வாங்கும்போது அதில் எண்ணெய் தடவி வைக்கிற வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் அதில் வந்து பார்த்து செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி வேலை கூட இந்த ஸ்டீலில் இல்லை. எல்லா பாத்திரங்களோட தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்ல கனமாக இருக்குன்றனால இதே வந்து நான் ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்டில் ஒன்றா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜோடியாக் மிக்சியை பற்றி பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த சேர் ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற சேர் பார்த்திங்கன்னா இந்த சேர் தான். இந்த சேரில் ரொம்ப ஃபைனாக வந்து நம்மளுக்கு அரைஞ்சிரும். மசாலா ஐட்டங்கள் மிளகுத்தூள் அரைக்கிறேன், அதே மாதிரி கரம் மசாலா அரைக்கிறேன்னா இந்த சேரில் தான் அரைப்பேன். அதே மாதிரி சட்னி அரைக்கிறது, ஜூஸ் போடுறது எல்லாமே இந்த ஒரே ஒரு சேர் தான். எல்லா மிக்சிலையும் கொடுக்குற மாதிரி 3 சேர் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் சிறுசு, கொஞ்சம் பெருசு, அதை விட பெரிய சைஸு சொல்லிட்டு நான் அந்த 2 சேரையுமே வந்து டீக்ளரிங் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு சேர் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே சேர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒன்றே வந்து இந்த 3 செய்கிற வேலையை இது ஒன்றே செஞ்சிருது. எனக்கு ரொம்பவே போதுமான அளவு இருக்குது. அதே மாதிரி இதில் நிறையா வந்து பார்ட்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதில் இந்த மாதிரி கட் பண்ணுறதுல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பீட்ரூட் துருவுறது, கேரட் துருவுறது, இந்த மாதிரி நிறையா வரும். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச சேர் வந்து இந்த பெரிய சேர். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளிலாம் வந்து பொடியாகவும் கட் பண்ணலாம், அதே மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸாகவும் கட் பண்ணலாம். பீட்ரூட் கேரட்லாம் வந்து துருவும் செய்யலாம். பீட்ரூட் கேரட்டை நல்லா பொடியாக பொரியலுக்கு மாதிரி நறுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கீரையெல்லாம் கூட சூப்பராக கட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சேருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஜோடியாக்ஸ் மிக்சியில். இதில் நிறைய அட்டாச்மெண்ட் வரும். அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இது வாங்கியுமே கரெக்டாக ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போயுமே வந்து அந்த சேரோட கலர் தான் மாறி இருக்குது. அந்த பிளேடோட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட மாறல, ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி ஃபஸ்ட் டைம் ஸ்டீலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த குக்கர் தான். இது 5 லிட்டர் ஸ்டீல் குக்கர். இது மூடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற குக்கரை மூடுறதுக்கும் இந்த குக்கர் மூடுறதுக்கும். இந்த ஈயத்தில் இருக்கிற குக்கர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அடிப்பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி தான் இதில் அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது. ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வந்து எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னாலும் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வெளியில் வராது. ரொம்ப அளவுக்கு மீறி ஊற்றினா லேசாக வருமே தவிர மற்ற குக்கர் மாதிரி அடுப்பு ஃபுல்லாமே வந்து தண்ணி ஆகாது. இதில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே என் பையங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, கறி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வேன். முன்னாடி 3 குக்கர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது 5 லிட்டர் ஸ்டீல் குக்கர்.
அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மண் சட்டியை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இரும்பு பாத்திரங்களை பற்றி சொன்னேன் இல்லையா, அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து செலவு பண்ணணும். அது நல்லதாகவே இருந்தாலுமே, நல்லாவே குக் பண்ணுற ஐட்டங்களாக இருந்தாலும், எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து அவசரமாக நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம். சில நேரம் விட்டாலே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு துரு பிடிச்சிற மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த மண் சட்டி பொறுத்தவரை விலை ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. நம்ம எல்லா பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சிடலாம். எல்லா பாத்திரையும் கழுவுற மாதிரி நம்ம கழுவிடலாம். மண் சட்டியை எடுத்து வைக்கிற இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடஞ்சிருச்சுன்னா போச்சு. நம்ம 2-3 தடவை நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து பழகிடுவோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி இதை கழுவுறதுக்குமே நம்ம வந்து நார்மலாக சோப்பே யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. நான் வந்து பல வருஷமாக வந்து மண் சட்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதோட டேஸ்ட்டுமே பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து அடி மட்டும் பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். அடி பிடிச்சிருச்சுன்னா அதோட வாசம் அதுலேயே தங்கிரும். அதனால இதை கழுவுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. விலை ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2வது டேஸ்ட்டு ரொம்பவே கூடும். அதுவும் மீன் குழம்பு வைக்கிறோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வடை சட்டி மாதிரி ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளாக் கலரில் மண் சட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அதிகமாக மீன் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி சாம்பார் இதெல்லாம் வந்து எல்லா குழம்புமே இதில் வச்சுருக்கேன். கறி குழம்பு வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 தான் இப்போ ரீசெண்டாக நான் மண் சட்டியில் வச்சுருக்குது. இது 2மே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஷார்ட்ஸு, நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். புதுசாக டிஃபன் பாக்ஸ் புது புது மாடலில் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடல் நான் அடுத்த மாதம் வேறு மாதிரி மாறிடுது இல்லையா. ஆனால் நம்ம எப்பயுமே வந்து இந்த ஸ்டீல் பாக்ஸில் கொடுத்து விட்றோம் அப்படின்னா பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். அதுவும் இந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கிறது, அந்த அடுக்கு மாடல்னால் நம்மளுக்கு தனித்தனியாக வைக்கும் போதும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ், பெரிய சைஸு, பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே இருக்குது. இது ரொம்பவே பழைய மாடல் தான். ஆனால் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டான சைஸில், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து இதில் மாடலில் நம்ம மாற்றி வச்சுக்கும் பொழுது பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2வது நான் ஸ்கூல் போகும்போது கொண்டு போனதும் இதே மாடல் தான். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தான் என் பசங்களுக்கும் இப்போயுமே நான் வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புதுசாக மாடல் நிறைய இருந்தாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் வாங்கினேன் ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி. ஆனால் அதில் வந்து ஹீட்டுமே தங்கலை, விலையும் ரொம்ப ஜாஸ்தி. அது கொஞ்ச நாள்லேயே பசங்க உடச்சிட்டும் வந்துட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிச்சன் திங்ஸில் இந்த டிஃபன் பாக்ஸ், பசங்களோட டிஃபன் பாக்ஸும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு திங்ஸு தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ எனக்குமே வந்து புது டிஃபன் பாக்ஸை பார்த்தா இது மாதிரி பசங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரதான் செய்யும். ஆனால் நம்ம கொஞ்ச நாள் கழித்து இது உழைக்குமா, இது வந்து பசங்க கொண்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டீல் பாக்ஸ் எப்பயும் போல் பழைய மாடல் தான் நம்மளுக்கே வந்து கரெக்டுன்னு படும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விலை ரொம்பவே மற்ற டிஃபன் பாக்ஸை விட ரொம்பவே கம்மி. பசங்க யூஸ் பண்ணுறதுக்கும் அது சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வாங்கி இன்ன வரைக்கும் வாங்கலைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ரொம்ப பிடிச்ச திங்ஸுன்னு சொல்கிறத விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபு தான், ஸ்டீல் செல்ஃபு. பாத்திரம் வைக்கிற இந்த சிங்க்குக்கு மேலே இருக்குது. இந்த செல்ஃபை வந்து நான் அப்படி ஜன்னலில் மாட்டி வச்சுருக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாதி பாத்திரம், அதாவது முக்கால்வாசி பாத்திரமே இதில் எல்லாமே அடங்கிடும். நான் ரொம்ப கரெக்டாக பாத்திரம் வச்சுருக்கிறனால இதுலேயே எல்லாமே அடங்கிடும். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்திர கடையில் தான் வாங்கினேன். பாத்திரம் கழுவும் போதே இதுலேயே தட்டு, டம்ளர் இதில் என்னென்னலாம் வைப்பேனோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துருப்பேன். அதே இடத்துல நான் பாத்திரம் கழுவும் போதே பக்கத்துலேயே இருக்கிறனால வச்சுருவேன். அதுவே தண்ணி வடிஞ்சிரும். ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நல்லா வெயிலும் அடிக்கும். இந்த இடத்துல நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாத்திரம், செல்ஃபில் வைக்கக்கூடிய பாத்திரங்களை மட்டும் இந்த பாத்திர கூடைன்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபுக்கு கீழே நான் சிங்க்குக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். அதில் நான் வந்து வச்சுருவேன். அது காஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் நான் செல்ஃபில் எடுத்து வச்சுருவேன். எல்லாத்தையும் பாத்திர கூடையிலே வச்சிட்டோம் அப்படின்னா இடம் நம்மளுக்கு பத்தாது இல்லையா. அதனால் இதை மட்டும், அதாவது பெரிய பாத்திரங்களை மட்டும் இந்த பாத்திர கூடையில் வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாண்டில் வச்சுருவேன். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் கிச்சனில்.
நம்ம கிச்சன் மினிமலிஸ்ட் கிச்சனாக இருந்தாலும் ரொம்ப மினிமலான ரொம்ப தேவையுள்ள ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம கிச்சனில் வச்சுருக்கிறேன். தேவையில்லாததை டக்குன்னு டீக்ளட்டரிங் பண்ணிடுவேன். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.